லைஃப்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாங்க எல்லாரோட கதையிலையும் நல்லவங்களா இருக்க முடியாது. என்னதான் அவங்களுக்கு நல்லதே நாங்க பண்ணி இருந்தாலும் கடைசியில அவங்க நம்ம குறைகளை மாத்திரமே ஒரு கதையா உருவாக்கி இருப்பாங்க. அதுக்காக எல்லாம் கவலைப்பட்டுட்டு நிக்க முடியாது. எல்லார்கிட்டையும் போய் நான் சரியானவன் தான்னு நியாயப்படுத்தவும் முடியாது. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. நாங்க வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நமக்கு நாம உண்மையா இருக்கிறது. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு. முதல்ல நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. யாரு பெரியவர் சொல்லுவார், ஒழுகிற வீட்டுல வாழு, அழுகிற வீட்டுல வாழாதேம்பார். எப்ப பாரு அது இல்ல இது இல்ல இது இல்ல. இப்ப எனக்கு கூட தான் பேசினா 2 லட்சம் நாகராஜ் சொல்லியிருந்தாரு. இப்ப காஃபியே லேட்டா வருது அப்படின்னா செக் இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அத்தனை பேருக்கு சந்தோஷம். அதான் சனாதன தர்மம். ஒருத்தனுக்கு இல்லைன்னா 50 பேர் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆயிடுவான். அவர் சொல்றாரு, நான் மொத்த பட்ஜெட்டே அவ்வளவுதான்டா வச்சிருந்தேன் அப்படிங்கிறது. போங்க சந்தோஷம் சார். வாழ்க்கையில ஒன்னும் கொண்டு போறதில்ல. கொரோனா பார்த்தோம்ல, அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான். யாருக்கு யாரு 16 பண்ணான்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் மனித நேயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் தர்மத்தோடையும் சார் இந்த மாதிரி நல்லதுக்கு இருக்கிறானா, முடிஞ்சவன் அள்ளி கொடு, முடியாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியலையா நல்லது செய்யறவங்கள தப்பு பேசாம போ.